வணக்கம் விவாஸ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பாருங்க, இதில் என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கலராக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு நான் என்னென்ன சேர்த்துருக்குறேன்னா, இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டோ வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து அரிசி மாவு கொஞ்சம், உப்பு கொஞ்சம், ஓமம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன், சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சம் பட்டர், உப்பு, இதுக்கு தான் நான் சேர்த்துருக்கிறது. சேர்த்துட்டு இது நல்லா மைதா மாவு கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் ஒரு கேரட்டும் ஒரு உருளைக்கிழங்கும் 2 உருளைக்கிழங்கும் வேக வச்சு அரைச்சி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் இதில். அதனால தான் இந்த கலர் வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அவங்க வந்து ஹெல்த்தியாக வந்து அவங்க சாதமே சாப்பிடாம இருப்பாங்க இல்லையா. இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி கூட அவங்க லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. அது பாருங்கள், அதை ரெடி பண்ணிட்டேன். அடுத்து வந்து பேன் வந்து இது பண்ணியிருக்கிறேன், சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் தவா. அதில் வந்து நான் போட்டு ஒன்று ஒன்றா எடுக்கலான்னு இருக்கிறேன். இதில் பட்ரு எல்லாமே போட்டிருக்கிறதுனால நீங்கள் வந்து ஆயில் போட தேவையில்லை. ஆயில் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி இதில் பட்ரு எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகிருக்கு. பட்டர், ஆயில் வந்து போடலை. பட்டர் வந்து ஒரு தனித்தனியாக வாங்கினீங்கன்னா அந்த பட்டர் ஒரு ஸ்கியூப் எடுத்து போடுங்க. அதில் ஒரு ஸ்கியூப் எடுத்து போட்டு அதில் இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி நீங்கள் வந்து கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சப்பாத்தி. அவங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. இதிலே பூரியும் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இதே மாவை வந்து நீங்கள் எடுத்து உங்கள் பூரி பிடிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா பூரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதே மாவை நீங்கள் ரெடி பண்ணி அவங்களுக்கு பூரியாகவும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், இந்த கேரட் வந்து வேக வச்சு அரைச்சி அந்த மாவில் வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். கேரட் வந்து இந்த மாதிரி வேக வச்சு சேர்த்துக்கிறேன். நான் ஓமம் சேர்த்துருக்குறேன், சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்குறேன். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இது மாதிரியான நல்ல நல்ல வீடியோஸ் போட்டு காமிக்கிறேன். தேங்க்யூ.